நானிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மழை பெய்த வண்ணம் இறையே. வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மழை பெய்த வண்ணம் இறையே. அந்த ஞான மழை பெய்த வண்ணம் இறையே. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM இல்யாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, RSD நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் நாம் சூரா மரியம் என்கின்ற 19வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் இந்த அத்தியாயத்தில் நாம் சுமார் 15 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க போவது 16வது வசனம் தொடங்கி. இதுவரை நாம் இறை தூதர் ஜக்கரியா நபி அவர்கள் இறைவனிடத்திலே கேட்ட துவா பிரார்த்தனை, அதை இறைவன் அங்கீகரித்து அவர்களுக்கு வழங்கிய பாக்கியம், இவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்னவென்றால், அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை யஹ்யா என்று பெயர் சூட்டப்பட்டு அந்த குழந்தை வழங்கப்பட்டது. அவர்கள் இறை தூதராக ஆனார்கள் என்பது இதுவரைக்கும் நாம் பார்த்த தகவல்கள். இப்போது நாம் பார்க்க போது வசனம் 16. இதிலே இந்த வசனம் முதல் அடுத்த ஒரு விஷயம், இதுவும் ஒரு அற்புதம்தான். அந்த நிகழ்வுக்கும் இந்த நிகழ்வுக்கும் இடையில் சில அடிப்படையான ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இருக்கின்றன. ஜக்கரியா நபி முதுமையின் காரணமாக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்பி கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை வேணும்னு கேட்கல. ஜக்கரியா நபி சான்று கேட்டார்கள். குழந்தை பிறக்கும்னு சொன்னோன்னே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சான்று கேட்கவில்லை. ஜக்கரியா நபி எங்கிருந்து கேட்டார்கள் அந்த துவாவை? எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு துவாவை எங்கிருந்து கேட்டாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மெஹராபில் இருந்து கேட்டாங்க. இது ஒற்றுமை. மேலே சொன்ன இரண்டும் வேற்றுமை, முரண்பாடுகள். இன்னும் இந்த வரலாற்றை சொல்லும்போது இன்னும் பல ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையில் நமக்கு வசனங்களே சொல்லும். அப்போது நாம் விரிவாக பார்த்து கொள்ளலாம். இறைவன் கூறுகிறான், வதுகுர் ஃபில் கிதாபி மரியம், வசனம் 16. நபியே, இந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் மரியமை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த வேதத்திலேயும் மரியமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவரை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா, தம்முடைய குடும்பத்தவரை விட்டு அவர் கிழக்கே ஓர் இடத்தில் ஒதுங்கி கொண்டார் என்று கூறுகிறான். ஏன் குடும்பத்தாரை விட்டு கிழக்கே சென்று ஓர் இடத்தில் ஒதுங்கினார்கள் என்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண். பைத்துல் முகத்தஸ் என்கின்ற இறை இல்லத்தில் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இறைவனின் சேவகத்துக்காக இருப்பவர்கள் எல்லோருமே ஆண்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாய் ஜக்கரியா நபியினுடைய மனைவியின் சகோதரி ஹன்னா, அவர்கள் தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தை பிறக்கும்போது பிறந்த பின் பைத்துல் முகத்தஸ் என்கின்ற அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இறை சேவகம் செய்வதற்காக, இறை பணிவிடை செய்வதற்காக நான் கொண்டு போய் ஒப்படைத்து விடுவேன் என்று அவர்கள் மனதில் நினைத்திருந்தார்கள், உறுதி எடுத்திருந்தார்கள். குழந்தை பிறந்ததற்கு பிறகு பார்த்தால் அது பெண் குழந்தை, அதுதான் மரியம்.
பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த மன உறுதியை மாற்றிக்கொள்ளவில்லை. கொண்டு போய் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இறை சேவைக்காக அவர்களை ஒப்படைத்து விட்டார்கள். ஒப்படைத்தால் அவர்கள் ஆண்களோடு கலந்திருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. ஆகையினால் கிழக்கு திசை பக்கமாக அவர்கள் ஒதுங்கி சென்று தனக்கென்று ஒரு வழிபடும் இடத்தை முடிவு செய்து அவர்கள் வைத்து கொண்டார்கள். இங்கே இதின்தபதத், இன்திபாத் என்று சொன்னால் இழத்திசால், ஒதுங்கி செல்லுதல், விலகி செல்லுதல் என்று பொருள். தன்னுடைய குடும்பத்தவர்களை விட்டு அவர்கள் விலகி ஒதுங்கி ஒரு இடத்துக்கு போய்விட்டார்கள் என்பது இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் நபித்தோழர்களில் யார் திருக்குர்ஆனுக்கு பொருத்தமான விளக்கங்களை சொல்பவர் என்றால் இப்னு அப்பாஸ், நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு தெரியும், இன்னில் ஆழமுன் நாஸ் லிமத்தகதன் நசாரல் மஷ்ரிக கிபிலத்தன், ஏன் கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையை வழிபாட்டுக்கு முன்னோக்கும் இடமாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன் அவர்கள் கிழக்கு திசை பார்த்து வழிபாடு செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் இறைவன் கூறுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு திசையில் உள்ள ஓர் இடத்தை தான் அவர்கள் ஒதுங்கி இருந்து இறை வழிபாட்டில் திளைத்தார்கள். அதனால் தான் கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையை வழிபாட்டுக்குரிய திசையாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபத்தஹது மீலாத ஈசா கிபிலத்தன், அங்கே வழிபாட்டு இடத்துல இருக்கும்போது தான் அந்த குழந்தை ஜனிக்கிறது. ஆகையினால மேலும் அவர்கள் இப்படியும் சொல்வார்களாம், லவ்கான ஷையு மினல் அர்தி கைர மினல் மஷ்ரிக் லவதாத் மரியம் ஈசா ஃபீஹி, கிழக்கு திசையை விடவும் ஒரு சிறப்பு வாய்ந்த திசை இருக்குமானால் அங்கேதான் ஜீசஸ் கிறிஸ்து ஈசா நபி பிறந்திருப்பார். எனவே கிழக்கே பிறந்ததன் காரணமாக அது சிறந்த திசை என்று அவர்களும் சொல்லுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போது கிழக்கு திசையிலே அன்னை மரியம் அவர்கள் ஒதுங்கினதுக்கு காரணம் ஆண்களோட கலக்காமல் தனியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பின்னாளில் அதுவே அவர்களை நம்பக்கூடிய சமுதாயத்து மக்கள் அதை புனித திசையாக கருதுவதற்கு அதுவே காரணமாக அமைந்து விட்டது என்கிற அளவோடு நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதற்கடுத்து ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவர்கள் அந்த மக்களையெல்லாம் விட்டு ஒரு திரையை போட்டு ஒதுக்கி கொண்டார்கள். அந்த மெஹராப்னு சொன்னால் ஒரு மேடான இடம், அந்த மேடான இடத்துல மக்களை விட்டு ஒதுங்கி இருந்து இறை வழிபாட்டில் திளைப்பதற்கு அன்னை மரியம் அவர்கள் தயாரானார்கள் என்றால் அங்கே ஒரு திரையும் தடுப்பும் போட்டு கொண்டார்கள். ஆண்கள் அந்த பகுதியில் நடமாடினாலும் உள்ளே நாம் இருப்பது தெரியக்கூடாது என்பதற்காக. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிபாட்டுக்கென்று தேர்ந்தெடுத்து அமர்ந்திருந்த அந்த மெஹராப் என்கின்ற இடம் இன்றைக்கும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பத்திரமாக பாதுகாப்பாக அடையாளமிடப்பட்டு பாதுகாப்பு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவர் திரை போட்டு இருந்து கொண்டார். அந்த சமயத்தில் ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா, நம்முடைய ரூஹ் என்கின்ற ஜிப்ரீலை நாம் மரியமிடம் அனுப்பி வைத்தோம். அனுப்பி வைத்தது யார்? இறைவன் சொல்கிறான், நாம தான் அனுப்பி வச்சோம். ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா, நம்முடைய ரூஹ் அனுப்பி வச்சோம். அவர் ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, அவர் அங்கே செல்லக்கூடிய நேரத்திலே ரொம்ப ஒரு அழகிய தோற்றமுடைய மனிதராக இருந்தார். சவியா என்று சொன்னால் உடல் உறுப்புகளெல்லாம் சீராக இருக்கின்ற ஒரு நல்ல தோற்றமுடைய மனித உருவத்தில் இறைவனின் தூதராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை மரியமை சந்திக்க போனார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்திலும் வருவார்கள், கண்ணியமான எல்லா உருவங்களிலும் அவர்கள் வருவார்கள், மனித உருவத்திலும் வருவார்கள். அப்படி
ஆண்களை விட்டு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி தனியான ஒரு மேடான இடத்தை அமைத்து அதில் ஒரு ஸ்க்ரீனை போட்டு உட்கார்ந்துருந்தா அங்கே ஒரு ஆண் திரையை கிழிச்சிக்கிட்டல்ல திரையை தாண்டி உள்ளே வருகிறார் என்று சொன்னால் ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா? அதுவும் ஒரு சின்ன வயசு பொண்ணுக்கு. ஆண்கள் இருந்தால் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா? அங்கே வருவதற்கான உரிமை யாருக்கு மட்டும்தான் இருந்ததுன்னா ஜக்கரியா நபிக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஏனென்றால் ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சின்னம்மாவின் கணவர், அதாவது சின்ன வாப்பா. அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். அவங்க தான் மரியம்மை வளர்க்கறதுக்கு பொறுப்பேற்றிருந்தாங்க. தாய் இல்லாத போது சின்னம்மா தாயின் இடத்துக்கு வருவார் அல்லவா? சின்னம்மாவின் கணவர் என்பவரும் ஒரு சிறிய தந்தை தானே. எனவே அவர் அந்த உள்ளே செல்வதற்கான உரிமை படைத்தவர்களாக ஜக்கரியா நபி இருந்தார்கள். ஜக்கரியா நபி அல்லாத ஒரு புதிய ஆண் அந்த இடத்துக்கு வந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்த்தவுடன் கொஞ்சம் பதற்றமடைந்தார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி அஊது பிர் ரஹ்மான் மின்க, அளவற்ற அருளாளனை கொண்டு உன்னை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கிட்ட வராத, ஏன் இங்கே வந்தாய்? என் மீது அன்பு செலுத்துகின்ற இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னால் எனக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று. அப்போ எவ்வளவு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்று பாருங்கள். ஒரு அந்நிய ஆடவரிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பெண்மணி அன்னை மரியம் அவர்கள் சொன்னார்கள், இன் குந்த தகியா, நீ உண்மையிலேயே இரையச்சம் உள்ள மனிதனாக இருந்தால் இங்கிருந்து போயிடு. நான் தனியாக இருக்கிற இடத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. வந்துட்டீங்க, போயிடுங்க. இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப அலட்டி கொள்ளவில்லை, ரொம்ப அலறவில்லை, ரொம்ப மிரட்சி அடைந்த மாதிரிலாம் அவங்க இது பண்ணிக்கல. ரஹ்மான் என்கிற வார்த்தையை சொல்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் என்கிற ஒரு பொதுவான வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக அளவற்ற அருளாளனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எண்ணம், மன ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்? இறைவன் அனுப்பித்தான் நான் வந்திருக்கேன், அப்படிப்பட்ட என்னை விட்டு அந்த இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறாய்னா அது எப்படி சாத்தியம்? பாதுகாப்பு கொடுப்பதற்கும் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் உங்களுடைய கண்ணியத்தை மேம்படுத்தவும் உங்களை கொண்டு உலகத்திலே ஒரு பேர அற்புதத்தை நிகழ்த்தவும் இறைவன் எங்கே என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் இல்லையா? அதை சொல்ல போகிறாங்க பாருங்கள். வசனம் 17, 18 பார்த்தோம். அடுத்து வசனம் 19 பாருங்கள். கால இன்னமா அன ரசூலு ரப்பிக்கி சொல்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்னமா அன, நான் யார் தெரியுமா? ரசூலு ரப்பிக்கி, இறைவனின் தூதன் நான். இறைவன் சொல்லித்தான் நான் அங்கே வந்திருக்கேன், சும்மா நானாக வரல. எதற்கு வந்தேன்? லி அஹப லக்கி உலாமன் ஜக்கியா, தூய்மையான ஒரு குழந்தையை, ஒரு ஆண் குழந்தையை உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்குவதற்கு நான் வந்துள்ளேன். அன்பளிப்பாக ஒரு ஆண் குழந்தையை உங்களுக்கு தருவதற்கே நான் வந்துள்ளேன். இறைவன் அந்த வேலையைத்தான் என்னிடத்திலே கொடுத்து அனுப்பியிருக்கின்றான். அஹப என்றால் வாரி வழங்குவது, தாராளமாக வழங்குவது, மன முஹப்பத்தா சந்தோஷமாக தருவது, அன்பளிப்பு கொடுக்குறோம் இல்லையா அது. அதற்கடுத்து வசனம் 20, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்ட்டு. காலத், அவங்க கேட்டாங்க, அண்ணா யக்கூனுலிய குலாம், எனக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும்? அது ஆணா பெண்ணாங்கிறதுலாம் இல்லை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வலம் எம்சசினி பஷர், இதுவரைக்கும் எந்த ஆணும் முறைப்படி என்னை தீண்டியதில்லை. வலம் அக்கு பகியா, நான் ஒழுங்கீனமானவளும் அல்ல, ஒழுக்கந்தவறி போனவனும் அல்ல. முறைப்படி திருமணம் செய்தும் எந்த ஆணும் என்னை தொட்டதும் இல்லை. அது உலக வழக்கம், அப்படி தானே. இறைவன் அந்த நீதியைத்தானே வச்சுருக்கிறான். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே குழந்தை. அப்படி எதுவும் நடக்காத போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள்.
வசனம் 21. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், கால கதாலிக், அது அப்படித்தான். கால ரப்புக்கி, உமது இறைவன் சொல்லிவிட்டான், அலைய ஹையின், இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் எனக்கு ரொம்ப எளிது. இந்த விதிமுறைகள் நெறிமுறைகளை பிரேக் பண்ணி தாண்டி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவதெல்லாம் உங்களுக்கு தான் அது அற்புதம், எனக்கு அது அற்புதம் இல்லை, எனக்கு ரொம்ப எளிய வேலை என்று இறைவன் என்னிடத்திலே சொல்லி அனுப்பினான். அலைய ஹையின். ஏன் இந்த வேலைன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எவ்வளவோ பேர் குழந்தை வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு அதை கொடுக்கலாமே, ஜக்கரியா நபிக்கு கொடுத்த மாதிரி. நான் கேட்கவும் இல்லை, அதற்கான காரணமும் என்னிடத்தில் இல்லை. ஏன் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும், ஏன் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதை அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே இவங்க விளக்கம் சொல்கிறாங்க. வலி நஜஅலஹு ஆயத்தல் லின்னாஸ், மனிதர்களுக்கு அவரை ஒரு சான்றாக ஆக்குவதற்கு, வ ரஹ்மத்தம் மின்னா, நம்முடைய புறத்திலிருந்து ஒரு பாக்கியமாக ஒரு அருளாக அது இருக்கட்டும் என்பதற்காக, வகான அம்ரம் மக்தியா, அது முடிவெடுக்கப்பட்ட ஒன்றாக அது ஆகிவிட்டது, அது தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவாக ஆகிவிட்டது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி குழந்தை பிறக்கும், அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு 3 பதில். அது அப்படி தான் பிறக்கும். அடுத்த பதில், அது இறைவனுக்கு ரொம்ப எளிது, கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப எளிதாக அந்த வேலை முடிஞ்சு போயிடும். அதற்கடுத்து காரணம், எப்படி குழந்தை பிறக்குங்கிறதுக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்து ஏன் பிறக்கணும், காரணம். உலக மக்களுக்கு அப்படி ஒரு குழந்தை ஒரு சான்றாக இருக்கட்டும்னு இறைவன் நாடினால் உடல் கூறு குழந்தை பேருக்கு தகுதியில்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானே ஜக்கரியா நபிக்கு, அதே போல குழந்தை பேருக்கான வாய்ப்புகளும் உலக காரணங்களும் இல்லாத ஒரு பெண்ணுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அது ஒரு சான்று, இறைவனுடைய ஆதாரம், அற்புதம். அதை உலக மக்கள் புரிந்து கொள்வதற்காக நாம் இப்படி செய்கின்றோம். அது ஒரு ரஹ்மத்தம் மின்னா, நம்முடைய ரஹ்மத்துன்னு சொல்கிறான். ரஹ்மத்துனா என்ன அர்த்தம்? அதற்கு அருள், அன்பு. மரியம் அலைஹிஸ்ஸலாமின் மீது இறைவன் கொண்ட அன்பினால் இதை அவங்களுக்கு கொடுக்குறானா. மரியம் அலைஹிஸ்ஸலாமின் மீது இறைவன் பிரியம் வைத்திருப்பதனால் இதை அவன் கொடுக்குறான். வகான அம்ர மக்தியா, அது உங்களுக்கு தான் அதை கொடுக்கணும், நீங்கள் தான் அதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம். இறைவன் முடிவெடுத்து விட்டான். என்கிட்ட சொல்லத்தான் சொல்கிறான், பெர்மிஷன் கேட்குற பேச்ச அனுமதியெல்லாம் கேட்கல, முடிவெடுத்தாச்சு, அது உங்களுக்கு தான், அது நீ ஏந்தித்தான் ஆக வேண்டும். திருக்குர்ஆனில் இன்னொரு வசனம் உண்டு. அன்னை மரியமை பார்த்து இறைவன் சொல்வதாக, ஸ்தஃபாக்கி ஒத்தஹரக்கி ஒஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்கள் அனைவரை விடவும் மரியமே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், உன்னை நான் ஒரு தூய பெண்ணாக ஆக்கினேன், மேலும் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று தேர்ந்தெடுத்தேன் என்கிற வார்த்தையை எல்லாம் வல்ல இறைவன் 2 தடவை சொல்வதாக அருள்மறையாம் திருக்குர்ஆனில் ஒரு வசனமே இருக்கிறது. அப்படியானால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனே தேர்ந்தெடுத்தான் இந்த பணிக்காக, இந்த காரியத்துக்காக. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் நினைக்கிறார்களாம், அவர்கள் நினைக்கிறதை இவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உரையாடல கருத்தை இவங்க சொல்கிறாங்க, அது அவங்களுடைய சொந்த கருத்தல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹமலத் பி ஈசா வலஹா 13 சனா, ஈசா நபியை கருவிலே சுமக்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயது 13. வஅன்ன ஈசா ஆஷ இலா அன் ருஃபிஅ இஸ்னத்தைனி வஸலாசீன், ஈசா நபி அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மேலே உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய வயது 32. ஹதீஸில் 33 இருக்குது, 33 வயது.
அன்ன மரியம் பக்கியத் பாத ரஃப்இஹி சித்த சினீன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா நபி மேலே உயர்த்தப்பட்ட பிறகு 6 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அப்படி பார்த்தால் ஃபகான ஜமீஉ உம்ரிஹா நைஃபம் வஹம்சீன சனா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் சுமார் 50க்கும் கொஞ்சம் கூடுதலான ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். 13 வயசில் ஈசா நபி பிறக்கிறாங்க. அதில் ஒரு 33 சேர்த்துக்கொள்ளணும். 13, 33, 46. அதன் பிறகு அவர்கள் 6 ஆண்டு காலம் வாழ்கின்றார்கள். அப்போ 46, அதோட ஒரு 6 வருடத்தை சேர்த்தால் 52 வருடங்கள் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே வாழ்ந்தார்கள் என்று கிறிஸ்தவ பெருமக்களுடைய கருத்தாக இதை சொல்கின்றார்கள். இதில் ஹதீஸோட தொடர்புடைய விஷயம், ஹதீஸின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஈசா நபி அவர்கள் இந்த மண்ணிலிருந்து மேலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். திருக்குறான்ல இருக்குது, கொல்லப்படலை, உயர்த்தப்பட்டார்கள், இறைவன் பாதுகாத்தான். அப்படி உயர்த்தப்படுகின்ற போது அவருடைய வயது 33. சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் எத்தனை வயசாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், சொர்க்கவாசிகளுடைய ஆண்களுக்கு சொர்க்கத்தில் வயசு 33. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஈசா நபி உயர்த்தப்படுகின்ற போது அவர்களுக்கு வயசு என்னவோ அதுதான் ஆண்களுக்கான வயது. சரி, அப்போ பெண்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அப்படியே பாதி என்று எடுத்துக்கோன்னா 16.5 வயசு. பெண்களுக்கு 16.5, ஆண்களுக்கு 33 சொர்க்கத்தில். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மொத்தத்தில் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 13வது வயதில் இந்த நிகழ்வு நடக்கிறது. அதை இமாம் தபரி அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் அப்படி நம்புவதாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மொத்தத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை இறைவன் இந்த பணிக்கு தேர்ந்தெடுத்து விட்டான் என்று அவர்களுடைய மனதில் ஆழமாக இறைவனுடைய தூதராக அவர்களை சந்திக்க வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிய வைத்து விட்டார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது? எல்லாம் வல்ல இறைவன் அதை வசனம் 22 சொல்லி காட்டுகிறான். ஃபஹமலத்துஹு, ஈசாவை அவர் கருவுற்றார். ஹமலத்துஹு, அவரை, அந்த குழந்தையை அவர் சுமந்தார். சுமந்த உடனே ஃபந்தபதத் பிஹி மகானன் கசுய்யா, தொலைவில் உள்ள ஓர் இடத்தில் அவர் ஒதுங்கினார். கருவில் குழந்தை சுமந்த உடனே எல்லாரும் கேள்வி கேட்பான்ல, எப்படி ஆண் துணை இல்லாமல் குழந்தையை பெற்ற, நீ ஒழுங்கினமானவர் ஆகிவிட்டாயா என்றெல்லாம் கேள்வி வரும்ல. அதனால் மக்களிடமிருந்து அவர்கள் ஒதுங்கி சென்று விட்டார்கள். எங்கே ஒதுங்கி போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு தொலைதூர இடத்துக்கு போய்விட்டார்கள்னு. அதாவது ஈலியா என்கிற மக்கள் வாழும் இடம், ஈலியாங்கிறது அல் மஸ்ஜித் அக்ஸா இருக்கக்கூடிய இடம், அங்கேருந்து 4 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பெத்லஹம் என்கின்ற இடத்திற்கு, பைத்துலஹம் அதான் பெத்லஹம் என்கிற இடத்துக்கு அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை சுமந்துக்கிட்டு அப்படியே ஒதுங்கி போய்விட்டார்கள் என்று எல்லாம் வல்ல வசனம் 22 குறிப்பிடுகிறான். இதற்கு அடுத்து என்ன நடந்தது என்பதை நாம் வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டஸ் டி நகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை டி நகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை டி நகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை டி நகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ்.